இடையே அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைப்பில் இணைகிறார். நன்றி ராஜகம்பீரன், இணைப்பில் இணைந்தமைக்கு. கட்சி தலைவராக அன்புமணிக்கு பொறுப்பு கொடுத்தாகிவிட்டது, அவர் கட்சி எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற நிலையில ஒரு பொதுக்குழு மேடையில ஒரு முக்கிய முடிவுல ரெண்டு தரப்புக்கும் இடையான மோதல் நாம பார்த்துட்டு இருக்கோம். ராமதாஸ் அவர்களுக்கு இன்னும் இந்த பாசிங் த பேஸ்டன் அப்படின்ற ஒரு விஷயம் முழுமையா விட்டு கொடுக்கிறது கட்சியின் பிடிய அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு தயக்கம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பாமகவிற்குள்ளே ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டணியிலே கூட ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு தான் கூட்டணியிலே இருக்க வேண்டும், பாஜக கூட்டணி வேண்டாம் என்கிற ஒரு முடிவை அவர் சொன்ன போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்புமணி தான் பாஜக கூட்டணிக்குள்ளே சென்றார். இரண்டு பேருக்கு இடையே கருத்து முரண்கள் இருக்கிறது என்பது கட்சிக்குள்ளே மட்டும் ஒரு உட்கட்சி விவகாரமாக மட்டுமே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகை நெருப்பானது அல்லது அந்த முரண்பாடானது இன்றைக்கு வெளிப்படையாக பேசுகிற ஒரு இடத்திற்கு சேர்ந்திருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலே தான் கட்சி இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடு யாருடையதாக இருக்க வேண்டும்? அது மருத்துவர் ராமதாஸா இல்ல அன்புமணி அவர்களா அப்படிங்கிற ஒரு இடத்திற்குள்ள இது சேர்ந்திருக்கிறது. அவர் மூத்தவராக இருக்கிறவர் வழிவிடாமல் அது அவர் தான் கட்சியை உருவாக்கினவர், அவர் தான் நிறுவனர், அவர் எந்த நேரடி பதவிக்குள்ளேயும் செல்லாதவர், சட்டமன்றத்திற்கோ ஒரு நாடாளுமன்றத்திற்கோ செல்லல. கட்சிக்காரர்களை பல பேரை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறாரு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறாரு. அவர் எந்த பதவியையும் அவர் அனுபவிக்கவில்லை. அதனால அவருக்கு அவர் நிறுவனராக இருக்கிறதுனால, அவர் உருவாக்கிய கட்சி என்பதனால அவர் யார் வர வேண்டும், யார் இளைஞரணி தலைவராக வர வேண்டும், யார் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா அவருடைய நடவடிக்கை என்பது சரியானதல்ல. இது இந்த வழியில போனால் அது சரியா வராது அப்படிங்கிற பட்சத்துல தலைமையாக தன்னை மட்டுமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அன்புமணி அவர்களுக்கு வெளிப்படையாகவே பல நாள் பணிப்போர் என்பது பகிரங்கமாகவே வெடித்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெளிப்படையாகவே அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. இது எதை நோக்கி செல்லும் அப்படின்னு பார்க்கிற போது பாமகவிற்குள்ளே ஒரு பிளவு அரசியலா என்று நம்ம இதை பார்க்க முடியாது. இது ஒரு உட்கட்சி முரண்தான். இது ஒரு பிளவு அரசியலுக்கு வழிவகுக்காது. தனி அலுவலகம் என்னெல்லாம் அவர் வெளியிட்டாலும் கூட கட்சி ஏறத்தாழ அன்புமணியினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் இருக்கிறது. அதனால மருத்துவரை அரசியலில் இருந்து ஓய்விடுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிற ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ரைட், நன்றி திரு ராஜகம்பீரன், இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.